நண்பர்களே, எதுக்கு இந்த விழா? எல்லாருக்கும் ஒரு நகைச்சுவை மன்றத்தின் 26வது ஆண்டு விழா, தொடக்க விழா அது நடத்தணும். எதுக்கு பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயாவுக்கு பாராட்டு விழா? 2 கேள்வி எழுமில்ல. எல்லாருக்கும் நம்ம வருஷம் பாராட்டுறோம். ஒன்று, எங்கள் நண்பர் தலைவர் சோமசுந்தரம் ஐயா சொன்னது போல் சமீபத்தில் திருக்கடையூரிலே பீமரத சாந்தி நடந்தது ஐயா ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுக்கு. எங்கள் ஊர் அருகில் உள்ள கிராமங்கிறதெல்லாம் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. முழுமையாக அந்த முழு நாளும் அவரோடு இருந்து அவருக்கான பணிவிடைகள் செய்யக்கூடிய கொடுப்பினை எனக்கு கிடைத்தது. அப்பயே நாங்கள் முடிவு பண்ணோம், நானும் பொருளாளர் பால் சாரை இந்த ஆண்டு அவரை கூப்பிட்டு பாராட்டணுன்னு. பேராசிரியர் ஒன்று வச்சுங்க, ஒரு கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த செய்தி இது நாம் படிக்கிறது எந்த காலத்திலையும் வீணாக போயிடாது. நம்ம என்ன படிக்கிறோமோ, நம்ம எதை உள்வாங்கி படிக்கிறோமோ, படிக்கிற படிப்பு எந்த படிப்பாக இருந்தாலும் வீணாக போயிடாது. நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழி கல்வியில் முதுகலை பட்டயம் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பில் படித்தேன். எப்போ? 1991. அப்படி படிக்கும்போது எனக்கு கைடாக வழிகாட்டி பேராசிரியராக வந்தவர் ஐயா ஞானசம்பந்தன் ஐயா. எத்தனை வருஷம் பாருங்கள், கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு மேலாக அவரோடு தொடர்பில் இருக்கேன். அப்படி ஒரு மாதம் இங்கே கியாபே ஸ்கூலில் கிளாஸ் எடுத்தார். ஒரு காலையில் ஆரம்பித்து ஒரே நபராக 1 மேன் ஷோ தான். காலையில் ஆரம்பித்து மாலை வரை 5 மணி வரைக்கும் எந்த டயர்டும் இல்லாமல் இலக்கியம், இலக்கணம் எல்லாம், நகைச்சுவை எல்லாம் வரும். அந்த அளவுக்கு வகுப்பு முடிந்த போது நான்லாம் கண்ணீர் விட்டு அழுதேன். எப்போ இவரை பார்க்க போகிறோம்? அது மாதிரி ஆசிரியர்கள்லாம் நம்ம படிக்கலையேன்னு எப்படியே போயிட்டே இருந்தோம். அப்புறம் மெதுவாக கிராஜுவலாக வேலையில் நான் ஒரு சட்டக்கல்லூரியில் சேர்ந்து சட்டம் படித்தேன். சட்டக்கல்லூரி நண்பர்கள் என்னை ஏதாச்சும் ஒரு அமைப்பை உருவாக்குங்கன்னாங்க. அப்போ நகைச்சுவை மன்றத்தை உருவாக்கினேன். அப்படி உருவாக்கும்போது யாரை வச்சு துவக்கலாங்கிறப்ப மதுரையில் நகைச்சுவை மன்றம் செயல்பட்டு வருகிறதுன்னு ஒரு பேப்பரில் படித்தேன். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பேப்பரில், சாதாரண பிட்டு பேப்பரில். யாருன்னு போட்டால் ஐயாவுடைய படம் இருக்கிறது. எங்கள் ஐயா டாக்டர் சேதுராமனுடைய படம் இருந்துச்சு, மீனாட்சி மிஷன் நிறுவனத்தின் தலைவர். நான் என்ன பண்ணிட்டேன், ஞானசம்பந்தன் ஐயா சோழவந்தான் தான்ட்டு நேராக பஸ் ஏறி சோழவந்தானுக்கு போயிட்டேன். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, எங்கெங்கே பயணப்படுறோமோ அங்கெல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கும். சோழவந்தானுக்கு நான் நேராக போனேன். அங்கே போய் விசாரித்தா, சார் இங்கே சோழவந்தானில் இல்லை, மதுரைக்கு போயிட்டாங்கன்ட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க. அண்ணா நகரில் ஹவுசிங் யூனிட் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. ஒரு நாள் தேடி போகிறேன், அவருடைய தொலைபேசி லேண்ட்லைன் நம்பர் கிடச்சிது எனக்கு. 520505. சரியாங்கய்யா? 520505 0452 520 அடித்தா ஐயா பேசினார். நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், இதை மாதிரி நான் ரொம்ப சந்தோஷம் வாங்கன்னாரு. அப்போ தான் இதை மாதிரி நகைச்சுவை மன்றத்தை உருவாக்கணும்னு 98வது வருஷம் முடிவு பண்ணி 99வது வருடத்தில் 1999 தொடங்கணும். இந்த நகைச்சுவை மன்றம் இன்றைக்கு திருச்சியின் ஒரு தவிர்க்க இயலாத ஒரு இலக்கிய அடையாளமாக திகழ்ந்து வருகிறது என்று சொன்னால் அதற்கு விதை போட்டு கொடுத்தவர் எங்கள் ஐயா பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா. 3 முறை துவங்கி வச்சு அதுக்கு தொடர்ச்சியாக 3 கூட்டங்களை பேசி, அவர் துணைவியாரோடு பயணப்பட்டு, அவர் குழந்தைங்களாம் அப்போ அர்ச்சனா குருலாம் சின்ன பிள்ளைங்க, கை குழந்தைங்களா குருலாம் இருந்தான். எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு குடும்பத்தோடு இந்த மன்ற விழாக்களில் பங்கெடுத்து, ஒன்று தெரியுங்களா, அவர் கலந்துக்கிட்ட அந்த 3 விழாக்களிலுமே நாங்கள் வழிச்செலவுக்கு கூட கொடுக்கல, பஸ்ஸில் தான் வந்தார். அந்த அளவுக்கு ஒரு எளிமையாக இந்த மன்றத்தை தொடங்கி வைத்தார். அதற்கு ஒரு நன்றி கடன் தான் அவருடைய 70வது வயதிலே அவரை பாராட்டி மகிழ வேண்டும் என்ற ஒரு நன்றி கடன் தான் இது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நகைச்சுவை மன்றங்களை நாங்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை எடுத்திருக்கேன். எந்தெந்த ஊரில் நகைச்சுவை மன்றம் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறார்களோ அந்தந்த ஊரிலெல்லாம் ஆரம்பித்து அவர்களையும் இது போன்ற கூட்டங்களை நடத்த சொல்லி வழிநடத்த செல்வதன் விளைவுதான் இன்றைக்கு கோவை, கோவில்பட்டி, ராஜபாளையம், கூடலூர், நீலகிரி, கூடலூர், மதுரை எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இது மற்ற மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக செயல்படுத்த எதிர்காலத்திலே அது மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. எல்லாத்தையும் தொடங்கிட்டு அடுத்த ஆண்டு திருச்சியிலே முதலாவதாக நகைச்சுவை மாநாடு, முழு நாள் மாநாடு நடத்துவதற்கு இங்கே இருக்கக்கூடிய அம்மன் சோமசுந்தரம் அவர்களும், நவனிதா சுரேஷ் அவர்களும், டாக்டர் வேணி அவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் அதையும் சொல்லிடணும்ல. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பான உயரத்தை தந்தவர் எங்கள் ஐயா ஞானசம்பந்தன் ஐயா. சௌடாம்பியா அது இல்லாமலா, சௌடாம்பியா நிறுவனங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. அதே மாதிரி இந்திரா காந்தி கல்லூரி, இப்படி பல பயணத்தில் எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. எங்கள் ஊரில் அதுக்கு முன்னாடி ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இயக்கத்தோடைய கூட்டம் நடக்குது.
எல்லாம் கண்ணாம. நான் அப்போல்லாம் இது மாதிரி சேர்லாம் கிடையாது, மண்ணை முட்டா குமிச்சிட்டு அதில் உட்காந்து ரசிப்போம் கூட்டத்தை. ஒருத்தர் வந்து பேசினார், அது ஒரு அரசியல் கூட்டம், நான் மற்ற அரசியல்வாதி மாதிரி கிடையாது, நான் சொல்வதை நீங்கள் எல்லாம் கேளுங்கள், கேட்டு ஒரு அரை மணி நேரம் என்னுடைய பேச்சை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி, நான் சாதாரணமாக இந்த மேடைக்கு வரவில்லை, நான் ஐஏஎஸ் தேர்வுக்கு முயற்சி செய்து அதில் இன்னும் கொஞ்சம் முயன்றிருந்தால் நான் ஐஏஎஸ்ஸாக ஆகியிருப்பேன். ஆனால் என் தலைவர் மீது கொண்ட அந்த கொள்கை பிடிப்பினால் இந்த இயக்கத்திற்கு வந்திருக்கிறேன்னு சொன்னார்ல, அப்படி உத்து பார்த்தேன். அவர் யாருன்னு கேட்டினா எங்கள் அன்பு அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். இவர் எங்கே இருக்காருன்னு தேடி பிடிச்சேன். திருச்சி 89 திருச்சி வந்தேன், தேடி பிடிச்சி இந்த எங்களோடு அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக எங்களோடு உடன் வருகிறார். அப்படி ஒவ்வொருத்தராக நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதுக்கு மேல் தொடர்ச்சியாக எங்கள் மரியாதைக்குரிய பாண்டியராஜன் ஐயாவும் வருவார்கள். எங்களோடு எங்கள் நிலைய கலைஞராக எங்களில் ஒருவராக இருந்து எங்களை ஐயா திருவாரூர் சண்முகவடிவேல் அவர்கள் நகைச்சுவையுமே ஒவ்வொரு ஆண்டும் இருமுறையாவது வருவார்கள். நாங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறோம். இதற்கெல்லாம் முழுமுதற் காரணமாக நீங்கள் உறுப்பினராக இருந்து, அது மட்டுமல்ல எங்களுக்கு பேருதவி புரிந்திருக்கிறது அம்மன் ஸ்டீல் நிறுவனங்கள், சவுடாம்பியா கல்வி குழுமங்கள், நவநீதா ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், ராக்போர்ட் நியூரோ சென்டர், ஸ்டார் டாட்லஸ் ஸ்கூல், NRIAS அகாடமி, காஸ்மிக் சென்டர், காஸ்மிக் கேலரி, மணி கார்ப்பரேஷன், ராம்ராஜ் காட்டன், வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனை, தி பிரிண்டிங் ஹவுஸ் டாக்டர் முஸ்தபா கமால். எதுக்கு உங்கள் பேரெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த அழைப்பிதழில் போட்டிருக்கிற எல்லார்ட்டையும் அவங்க மேலே உள்ள உரிமையில் நான் பாட்டுக்கு பிரிண்ட் பண்ணிட்டேன், யார்கிட்டையும் சொல்லலை. பிரிண்ட்டெல்லாம் முடித்த உடனே உங்கள் பேரெல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னோன்னே எல்லோரும் சந்தோஷமாக ரைட் பரவாயில்ல, எங்களால் முடிந்த உதவிகள் செய்கிறோம். நாங்கள் அந்த அளவிற்கு எங்கள் மீது நம்பிக்கை கொண்டு எல்லா உதவிகளையும் செய்து வரக்கூடிய அத்துணை பேருக்கும், குறிப்பாக இந்த இந்திரா காந்தி கல்லூரியுடைய CEO மரியாதைக்குரிய நண்பர் சந்திரசேகரன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து